நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே வீரம் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். எப்படி உறுதி வேணும்? மனோதைரியம், வில் பவர். எப்படி அதை நம்ம பில்டப் பண்ணுறது, மனோதைரியத்தை வளர்த்துக்கொள்வது எப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. மனது என்னும் மாய குதிரையை ஏறி உட்காந்துட்டோம். அது போயிட்டுருக்கு, 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறந்து ஓடிட்டுருக்கு. எண்ணம் என்ற வானத்திலே நம்முடைய குதிரை, மனம் என்னும் குதிரையில் வெகு வேகமாக பறந்து கொண்டிருக்கிறோம். எங்கேயுமே வண்டி ஸ்லோ ஆகாது, நிற்காது. ஏன்னா திமிர் ஏறி போச்சு உடம்புல. அதனால தான் உடம்புல திமிர் இப்போ மனசில் திமிர் வரணும். அதான் தைரியம், வில் பவர். மாஞ்சாச்சோறு இருக்கா நெஞ்சலன்னு கேட்பாங்க. சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த சில என்ன சொல்கிறது சண்டைகள்லாம் திட்டும்போது அந்த வார்த்தை, என்னடா ரே தபாய்க்கு நிற்கிற, மஞ்சாச்சோறு இருக்காடா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. மாஞ்சாச்சோறுனா என்ன? மஞ்சள் என்ன தெரியுமா? பட்டம் விடுவாங்க. இதுதான் அந்த சைடு தான் ஜாஸ்தி. அதான் பல்லவநாடு, சென்னை சைடு, செங்கல்பட்டு, நாங்களாம் வெட்ட வெளி அதிகம், காற்று அதிகம். பட்டம் விடும்போது அந்த நூலுக்கு என்ன மாஞ்சா போடுவோம். மாஞ்சான்னு என்ன தெரியுமா? மைதாமா பசை இருக்குல்ல, அது கூட அந்த கண்ணாடி பாட்டிலாக இருக்குது பாருங்கள், எல்லாம் நல்லா நொறுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே நூலில் தடவுவாங்க. எதுக்கு தெரியுமா அது போடுறது? அடுத்தவன் பட்டத்தை அறுத்து விட்றதுக்கு. நல்ல எண்ணம் இல்லை? அடுத்தவன் பட்டம் பறக்கக்கூடாது, நம்ம பட்டம் தான் பறக்கணும். அதுதான் மஞ்சாச்சோறு. அது வீரம். அதெல்லாம் சூட்சமம். அது போரில் வெற்றி பெறுறது நியாயம் அங்கே ஜெயிக்காது, நியாயமே கிடையாது. அதுக்கு அந்த வீரம், விவேகம் வேணும். வீரம் இருந்தால் மட்டும் விவேகம் வேணும். அதுதான் அந்த நூலில் மாஞ்சாச்சோரை போட்டு எல்லா பட்டத்தையும் இப்படி சுண்டி விடுவோம். அதுக்கு பேர் தொண்டி விடுறது. இப்போ தொண்டியை விட்டு இப்படிம்பாங்க, கட்டாயம் விடுவோம். அதை பார்த்து ஆனந்தமாக கைத்தறி சிரிப்பாங்க. அப்படி தான் மாஞ்சாச்சோறு நம்ம உடம்புக்கும். தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைங்க அதிகமான வில் பவரோடு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த காலத்தில் 4 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் கொடுக்குறாங்க? 4 மாதம் தர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் தாய்ப்பாலுக்கு நிகர் என்ன? ஒன்றுமே இல்லையே. எல்லாம் அமுல் பேபியாக தான் இருக்கிறோம், தாய்ப்பால் பேபியாக இல்லை. அப்போது அந்த என்ன தான் ஒரு பக்குவப்பட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே டூய் அப்படின்னா பயந்துக்கிறோம். எதுக்கு பயப்படுறோம்? அவன் எதாவது பண்ணிடுவானோ, இல்லை அடிச்சு போடுவானோ. இதே நீங்கள் மதுரை சைடில் போய் இங்கே டூன்னு சொல்லி பாருங்கள், கண்டுக்கு இப்படி அசால்ட்டு அப்படி திரும்பி பார்ப்போம், என்னடா அப்படிமா. அதனால் அங்கே இருக்கிற வீரம் வேறு. அது காரணம் என்னென்னா மண் வளம் அந்த மாதிரி, அவங்களுடைய ஜீன் அந்த மாதிரி. எங்கே இருக்கோ இல்லையோ அனைவருக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து பொதுவான கருத்து. மனோதைரியத்தை வளர்த்துக்கொள்ள என்ன செய்வது? மனோதைரியத்துக்கு கேப்சூல்ஸ் விற்கிறாங்களாம், வாங்கி சாப்பிட்றீங்களா? மனோதைரியத்துக்கு சூர்ணம் தராங்களாம், வாங்கி சாப்பிட்றீங்களா? இல்லை லேகியம் இருக்குது, வாங்கி சாப்பிட்றீங்களா? நம்பாதீங்க, அதெல்லாம் அவங்க மனோதைரியத்தை கொடுக்காது. அப்படி ஒரு விஷயமே இல்லை. நமக்குள்ளே நம்மளே என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். மைண்ட் செட். இப்போ சைக்கிளில் போகிறோம், 5 கிலோமீட்டர்னால் 5 கிலோமீட்டர் மெதுவாக போய் சேரணும் அப்படின்னு மைண்டை ஸ்டடி பண்ணுங்க. அதை விட்டுட்டு 5 கிலோமீட்டரா வேகமாக போவோம், வெக்குன்னு ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டுவான், 3ஆவது கிலோமீட்டர் சோர்ந்து போயிடுவான். அப்புறம் முட்டி வலிக்கும், தாகம் எடுக்கும், தண்ணியை குடிப்பான், முடிஞ்சு போச்சு. போக மாட்டான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவாக போவார். ஒரே மாதிரி சைக்கிளை அந்த மிதிவண்டியை நம்ம மிதிச்சுட்டு போனோம்னா 4 கிலோமீட்டர் சந்தோஷமாக போகலாம். 5ஆவது கிலோமீட்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போயிடலாம். அதனால் என்ன வேணும்? நிதானம் வேணும், விவேகம் வேணும். வேகம் வேண்டாம். வீரம் வேண்டும், விவேகம் வேண்டும், வேகம் வேண்டாம். அப்போ மனோதைரியம் கொடுக்குறது எது? நம்முடைய எண்ணம் தான். வேறு யாரும் கொண்டு இந்தாப்பான்னு கொடுக்க மாட்டாங்க, ஸ்பூன் எடுத்து ஊட்ட மாட்டாங்க. நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறதுக்கு நம்மளே எண்ணத்தை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கட்டுக்கோப்பா கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தணும், வேறு ஒன்றும் இல்லை. நான்லாம் காரை கொடுத்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நான் போனதே இல்லைங்க.
100 அதுவே பெரிய விஷயம் எனக்கு. 100 போனால் எனக்கு அப்படியே பிடிச்சி ஓட்டுவேன். ஏன்னா பயம் வந்துடும். நீங்கள் சொல்லலாம், சாமி நீங்கள் பயந்தாங்குழி, நாங்களாம் 200லாம் ஓட்டுங்க. எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? நான் 8 மணி நேரம் அப்படியே அடாத மலை போல் நான் ஓட்டுவேன். உங்களால் முடியுமா? உட்காந்தே ஓட்டிகிட்டு இருப்பேன். 60, 70, 80, 90 இப்படியே போயிட்டுருப்பேன். வண்டி எங்கேயும் நிற்காது. இதே நீங்கள் 150, 200 போனீங்கன்னா ஸ்பீடாக போனீங்கன்னு நீங்கள் என்ன வேணால் நடக்கலாம். இல்லை இன்ஜினே குளார் ஆகலாம். அதுவும் ஆஃப்டர் ஒரு மிஷின் தானே, அதையும் நம்ம ஹார்ட் மாதிரி நான் நினைப்பேன். அப்போ என்ன, வேகமாக ஓடினா மூச்சு வாங்குது இல்லை, அது மாதிரி அதுக்கும் வாங்க முடியல பாவம். அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, உயிரற்ற ஒரு பொருள் இருந்தாலும் அதையும் நம்ம நம்ம மனோபக்குவத்தில் அதை நம்ம பழக்கலாம், கொண்டு வரலாம். எதையுமே நம் எண்ணங்களை வைத்து அதை நாம் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல் தான் மனோதைரியம்னா என்ன, உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு தான் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், சிந்திக்கணும். பயந்து 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 உட்காந்திங்கன்னா எதுவுமே நடக்காது. பயத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்க்குறோம், இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியுமா, அங்கேருந்து 10 வண்டி வருது, இங்கேருந்து 10 வண்டி வருது. முதல்ல எந்த பக்கம் பார்க்கணும், எந்த பக்கம் வருது அந்த பக்கம் பார்க்கணும். அதுக்கு பேர் தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. டிரைவிங்கில் முக்கியம் அது. தெரியாதவங்க தான் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது. வண்டி எவ்வளோ தூரத்தில் வந்தால் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனால் அதை கிராஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணணும். இல்லை போகாத நின்று வண்டியெலாம் போனால் அப்புறம் ஒன்றும் இல்லாமல் பயந்து போய் அதுக்குன்னு ஐயோ அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, ஐயோ அவங்க தப்பாக நினச்சிருவாங்கன்னு போனேன்னு வை, அடிச்சு தூக்கி போயிடுவான். இப்போ எவனும் பிரேக் பிடிக்கிறது இல்லை, மேலே விட்டு ஏற்றிடுறாங்க. ஏன்னா கேட்டால் இன்சூரன்ஸ் இருக்குது, முடிஞ்சு போச்சு. உடம்புக்கு இன்சூரன்ஸ் வந்துருச்சு, காருக்கு இன்சூரன்ஸ் வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்துருச்சுல்ல. அதுபோல் மனோதைரியத்துக்கு இன்சூரன்ஸ் வந்துடும் கொஞ்ச நாளில். அது வந்தாச்சு. அதான் பாடி கார்டாக வரான். பிளாக் கேட்டுங்கிறது யார்? உனக்கு பாதுகாப்பு தரத்துக்கு அவன் தைரியம் மாதிரி நிற்கிறான்ல. முதல்ல அவனை சுட்டு தான் அப்புறம் ஒன்று சொல்ல முடியும். அதனால் அதுக்கு காசு. பிளாக் கார்ட் வச்சுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, அது காசு தரணும்ல. பணத்தை கொடுத்து நீ விலைக்கு வாங்குற. நான் சொல்கிறது, அவன் புத்திசாதி இருக்கிறதுனால அதை விலைக்கு மனசுக்குள்ளே வாங்கிக்கோ. திங்க் பண்ணுங்க. ஒரு முறைக்கு 2 முறை என்ன பண்ணணும், யோசிங்க. யோசனை தான் உங்களுடைய எண்ணங்களை என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகும். அவசரப்பட்டிங்கன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது, குப்பையில் தான் போய் விழுவோம். அப்போ மனோதைரியம் என்பது என்ன, நம்ம எண்ணங்களை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து பின் பாயிண்டில் அதை நம்ம திங்க் பண்ணி பின் பாயிண்டில் செயல்படுத்துறது தான் மனோதைரியம். ஸோ அந்த தைரியத்தை நம்ம, அதான் ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை வில் பவர், முடியுங்கிற வில் பவரில் போ. ஆனால் முடியாமல் போச்சு என்ன பண்ணுறது, அடுத்த டைம் முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், அதே பழக்கமாயிடாது. ஏதோ படத்தில் ஒரு சிரிப்பு நடிகர் சொன்ன மாதிரி அதே பழகிரும்பாங்க, அதெல்லாம் கிடையாது. அது ஜோக்காக சொன்னது, அது வேறு. முயற்சி செய்ய 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 என்னாகும், எல்லாமே ஜெயமாகும். நம்ம தான் வாழ்க்கையில் நம்பணும் எல்லாத்தையும். பணம் இல்லையேன்னு ஐயோ இல்லைன்னு உட்காந்தா இல்லாமல் போயிடும். வரும், சம்பாதிக்க முடியும், பணம் எனக்கு கிடைக்கும், இதை நான் கமிட்மெண்ட்டை என்னால் கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு மேலே வேண்டிக்கிட்டு நீங்கள் உட்காருங்க, இல்லை வேலையை செய்யுங்க. அது உங்கள் பிரியம். ஏன்னா அது நம்ம கையிலே கிடையாது. உனக்கு ஒரு வேலை தர்றதும், நீ வேலைக்கு போகிறதும், உனக்கு வரக்கூடிய ஒரு பணமாகட்டும், எதுவுமே அவன் போடுற பிச்சை. எவன் யார் எனக்கு தெரியாது. அவனும் கை காமிக்க மட்டும்தான் தெரியுமே தவிர அவன் யார் எப்படி ஒவ்வொரு விதமாக சொல்கிறோம். சரபேஸ்வரங்கிறோம், முருகனுங்கிறோம், பிள்ளையாருங்கிறோம், எல்லாம் நமக்குள்ளே இருக்காங்க. அதை பார்த்துக்க முடியாமல் தான் வெளியே தேடிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வெளியே தேடுதலை பார்த்து உன் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை தட்டி எழுப்பு, கண்டிப்பாக மேலே வந்துடலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் மனோதைரியம் இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். மனோதைரியம் இப்போ இல்லை, எப்போவுமே அப்படி தான். அந்த காலம் முதல் இந்த காலம் வரை இனிமேல் வரக்கூடிய காலங்களும் அப்படி தான். லேசர் கன் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கூட என்ன வேணும், இது வேணும். எடுத்து கையில் வச்ச உடனே எதிராளிங்க எடுத்து கையில் வைப்பான், ஐயோ அவன் சுட்டு விடுவானேன்னா கண்டிப்பாக சுட்டு விடுவான். எடுத்து வச்ச உடனே டபான்னு அவசரப்படாமல் குறி பார்த்து அடிச்சிரு. வேணும், ரெண்டும் இணையறதுக்கு என்ன பண்ணணும், நோ எக்ஸசைஸ், நத்திங். அதுக்கு எக்ஸசைஸே கிடையாது. உன்னுடைய மனோபக்குவம் தான். உன்னுடைய மனோபக்குவத்தை நீ தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தாயோ தந்தையோ மற்றவரோ உற்றாரோ இறைவனோ பொறுப்பு அல்ல. வளர்த்து விட்டாச்சு, யூஸ் பண்ணிக்கோ. உனக்குள்ள நீ போய் பாரு, நீ யார் என்று உனக்கு தெரிந்து கொள்வாய். விளக்காரன் ஒரு ப்ராவர்பு, ஷோ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யுவர் கேரக்டர்.
அது மாதிரி இதில் என்ன சொல்கிறது, ஷோ த எய்ம், ஐ வில் அச்சீவ் இட் அப்படின்னு நீங்கள் நினைங்க. முடியும் என்று நினைத்தால் முடியும், முடியாது என்றால் கண்டிப்பாக முடியாது தான். இதை நான் வார்த்தைக்கு வேண்டி சொல்ல வரலைங்க. சில நேரத்தில் நானும் கூட ஃபங்காக இருக்கேன் நிறைய விஷயங்களில். நான் அப்படியே விட்டுருவேன் ஃப்ரீயாக. ரொம்பவும் ஆசை, ரொம்பவும் ஒன்று அதுக்கு ஒரு முயற்சி இருக்க மாட்டேன். நமக்கு வரும்போது வரட்டும், போ, என்ன தலை சீவிடுவாங்களா, வரும்போது வரட்டும். மேலே பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த நாய் எல்லோரும் கஷ்டப்படுது, இது கஷ்டத்துலேயும் வரும்போது வந்து உட்காந்துருக்கு நினைப்பாரா இல்லையா? அவருக்கும் இறக்கம் உண்டு இல்லை? அவருடைய ஒரு சின்ன அம்சம் தானே நம்ம, இறைவனுடைய ஒரு அம்சம் தான் நம்ம இல்லையா? அப்போ நமக்கு இருக்கிற உணவுகளில் கொஞ்சமாவது அவருக்கு இருக்கும்ல. இப்போ அவர் யோசிப்பார்ல, கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் பண்ணி தருவாங்க. பறக்கக்கூடாது எதுக்கும். பொறுமை கடலிலும் பெரிது, இதெல்லாம் சும்மா இல்லை, உண்மை தான். பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கு உண்டான பொறுமை யாருக்குமே இல்லை. எல்லாம் எருமை மேலே உட்காந்து நம்ம ஊர்வலம் போனோம்னா பொறுமை வரும். சரியா? அதனால் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்கத்தை நம்ம தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம தான் தட்டியில் போகணும். அடுத்தவனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ சினிமா பார்க்குறோம், ரஜினி ஒரு படத்தில், மன்னிக்கவும், ஒரு திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் வருது, இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வருது. நம்ம உடனே அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் மாதிரி நம்ம மாறுறோமா இல்லையா? எல்லோரும் மாற மாட்டாங்க, நான் மாறுவேன். ஒரு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எனக்கு அதே மாதிரி நடை உடை பாவனை எல்லாமே மாறும். ஆஃப்டர் ஆல் 3 ஹவர்ஸ் பார்த்ததுலேயே அந்த தாக்கம் நமக்கு வரும்போது இத்தனை வயசாகி போச்சு, ஏன் வரமாட்டேங்குது? அதை பற்றி சிந்திக்கலை. வரும், கொடுப்பான், எங்கேருந்து கொடுப்பான்? அதுக்கு நம்ம தான் முயற்சிக்கணும். அந்த முயற்சி திரு வினையாக்கும், வினையாக்கட்டுமே. வினை பயன் இருந்தால் வினையாக்கட்டும் என்பது என்னுடைய புதுமொழி, புரியுதுங்களா? ஆகவே வினை போகும் வழியில் நம்முடைய வினையும் செல்லும். வினையில் வினை இருந்தால், விளைவு இருந்தால் விளைவு வினையாக மாறும். வினை பயன் சரியில்லை என்றால் விளைவும் சரியாக இருக்காது. விவசாயம் பண்ணுறான், விவசாயம் பண்ணி அதை விளைச்சலை கொண்டு வரதுக்கு அவன் எத்தனை பாடுபடுறான். சரியானபடி தண்ணி பாய்ச்சணும், சரியானபடி உரம் வைக்கணும், களை பிடுங்கணும், எல்லாத்துக்கும் மேலே அதை பத்திரமா பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணால் தானே அவனுக்கு விவசாயம் 10,000 ரூபா முடக்கணும்னா 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்ல. அப்படி தான். ஸோ நம்ம அந்த பூமியில் அவன் அதெல்லாம் முடக்கிறான். இதை நான் சொல்கிறது, மனம் என்னும் பூமியிலும் மனம் என்னும் வானத்திலும் விதையுங்கள். விதை கண்டிப்பாக முளைக்கும், எங்கேயும் போகாது. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கோம், வெளியே எங்கேயும் இல்லை, எங்கேயும் போக முடியாது. இந்த பூமியை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம எண்ணங்களும் சரி எல்லாம் இந்த எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பூமியில் இதை தாண்டி 1 இன்ச் வெளியே போகாது. நம்ம எண்ணங்களும் சரி, நம்ம ஆசைகளும் சரி, நம்ம சோதனைகளும் சரி, நம்ம கஷ்டங்களும் சரி, நஷ்டங்களும் அனைத்துமே இதுக்குள்ளே தான். இந்த ட்ராமா ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி, திரும்ப சொல்கிறேன், நினைக்க வேண்டியது தான். நல்லா தான் நினைங்க, மனசுக்குள்ளே தைரியமாக போராட முடியும்னு நினைங்க, பணம் சம்பாதிக்க முடியும், பணம் வரும்னு நினைங்க, கஷ்டங்கள் விலகும்னு நினைங்க, கடன்காரன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், அவனுக்கு நம்மளால் கடனை கட்ட முடியும்னு நினைங்க, நடக்கும். அந்த தீர்க்கமான எண்ணங்கள், நினைவுகள் உன்னை வாழ வைக்கும் என்று சொல்லிக்கொண்டு மனோதைரியத்தை வளர்த்து நீங்கள் எல்லாரும் மேலே வரணுங்கிற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.